வணக்கம். வணக்கங்க. போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆடியோவில் பார்த்தாங்க. ஆமாம், இன்குபேட்டரில் கோழி முட்டை வச்சு நாட்டுக்கோழி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே. நாட்டுக்கோழி மட்டும் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை, நாட்டுக்கோழி பண்ணுறோங்க. ஓகே. அது கூட வந்து வாத்து கூஸோட முட்டையும் ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறேன் இன்குபேட்டரில். ஓகே. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் வந்து ஒன்று வந்து ஹியூமிடிட்டி வந்து வாத்து முட்டைங்களுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக தேவை, அதுக்கு தனியான செட்டிங் வைக்கணும். கோழி முட்டைக்கு வந்து அது கம்மியான ஹியூமிடிட்டி தேவை, அது தனியாக வைக்கணும். நான் இதில் வந்து என்ன ட்ரை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கோழி முட்டையும் வாத்து முட்டையும் ஒன்றாவே ஒரு இன்குபேட்டரில் வச்சு கோழி முட்டை வாத்து முட்டையில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை ஹியூமிடிட்டி மேலே படுறதுனால ஹியூமிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா வாத்து பொரிக்கும். கோழி முட்டைக்கு அது ஆக்சுவலாக கோழி முட்டைக்கு உண்டான செட்டிங்கை அந்த ஹியூமிடிட்டி செட் பண்ணி வச்சுருவேன். கோழி முட்டை தனியாக பொரிச்சிக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் இன்குபேட்டருங்க. ஓகே. இது மேலே இருக்கிறது வந்து டெம்பரேச்சரு, இது வந்து ஹியூமிடிட்டி. ஓகே. இது வந்து 2 ஹீட்டர் உள்ள வந்து இருக்குங்க. ஓகே. இது வந்து ஹியூமிடிட்டி ஸ்டார்ட், அதாவது ஹியூமிடிட்டி வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு காயில் மூலிமா, இது வந்து சாலனாய்டு காயில்னு பேர். ஓகே. அந்த வால்வு மூலிமா தண்ணி ஸ்ப்ரே ஆகும். ஹியூமிடிட்டி வந்து லெஸ் தென் 29 போகும்போது உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஓகே. ஸ்ப்ரே ஆகிட்டு உள்ளேருந்து வந்து அந்த ஹியூமிடிட்டி ரைஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் ஆகிடும். ஓ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இன்குபேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 480 எக்ஸு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டைப் ஆஃப் எக்கும் வச்சுருக்கேங்க. ஆன் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷனு. இது பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour வந்து டைரக்ஷன் வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகே. இப்போ நாங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இப்போ மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே ஓகே. அது முட்டை ரொம்ப பெருசு. அது என்ன முட்டை? இது வந்து கூஸ் வாத்து முட்டை. நான் சொன்ன மாதிரி கோழி முட்டையும் இதில் வச்சுருக்கேன், வாத்து முட்டையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த வாத்து முட்டைக்கு மட்டும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டெய்லியும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வைக்கணும். ஆனால் கோழி முட்டைக்கு அந்த வாட்டர் படக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக தேவை, வாத்துக்கு வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக வேணும். அதனால மேனுவலாக வாத்து முட்டைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். இதே மாதிரி நாங்கள் பண்ணி ஒரு 4 வாத்து குஞ்சு எடுத்திருக்கேன். அதே சிஸ்டத்தில் இப்போ இந்த வாத்து விடுறத நான் இப்போ வச்சுருக்கேன். எவ்ரி 1 hourக்கு வந்து இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கோழிக்கு வந்து 21 நாள். ஓகே. வாத்துக்கு வந்து 30 நாள். ஓகே. வாத்துக்கு 30 நாள். இப்போ கோழி முட்டையை வந்து 18 நாள் முடிஞ்ச உடனே இதை வந்து நம்ம கோழி முட்டையை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு 20 நாள் ஆகும்போது மூக்கு குத்தும். இந்த கோழி முட்டை மூக்கு குத்துச்சுன்னா அதை எடுத்து கீழே இந்த ட்ரே இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரேல வச்சிருவோம். ஓகே. ஆக்சுவலாக கோழி பொரிக்கும் போது இந்த ட்ரேக்குள்ளே தான் பொரிக்கணும். ஓகே. மேலே பொரிச்சதுன்னா அது மேலே கீழே விழுந்துடும். விழாமல் இருக்கிறதுக்கோசம் அந்த முட்டையை கீழே இறக்கி வச்சோம்னா கீழேயே அது வந்து பொரிச்சு வெளியே வரும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு முட்டைக்கு மேலே டேட் போட்டிருக்கேன். இது 2 போட்டிருக்கேன். இன்னும் 3 நாளில் இது பொரிக்கும். ஓகே ஓகே. இன்னும் 23ஆம் தேதி இது பொரிக்க ஆரம்பிக்கும். மூக்குத்துறது 22ஆம் தேதியிலேருந்து இது மூக்குத்திட்டு குஞ்சாமா ஒரு முட்டை வைக்கிறோமோ அந்தந்த டேட்டு மேலே போட்டுட்டோம்னா கரெக்டான அந்த தேதி வரும்போது அது கீழே இறக்கி வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்குபேட்டரில் கரண்ட்டில் போட்டோம்னா இதோட கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 420 வாட்ஸுங்க. ஓகே. இது அதிகமாக செலவாகுறதுனால இதை நான் வந்து சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஎஸ், இந்த யூபிஎஸ் வந்து சோலார் பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சோலார் இப்போ மழை பெஞ்சுனுக்குது, டெம்பரேச்சர் இல்லை, அதனால இப்போ பேட்டரி வோல்ட்டு கம்மியாகணும்னா டேரெக்டாக இபி லைன் இது கொடுத்துருக்கு. இது ரெண்டுமே இது கண்ட்ரோலர். ஓகே. பேட்டரி வோல்ட்டு லெஸ் தென் 18 போகும்போது இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இபியில் மாறிடும். ஓகே ஓகே. இபியில் வந்து இபிலையும் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக 24 வோல்ட் வந்த முடியும் திருப்பி பேட்டரியில் சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ இது வந்து கண்ட்ரோலர். நம்மளுக்கு வந்து இபிலையும் இது ஒர்க் பண்ணணும், சோலாரில் ஒர்க் பண்ணுறதுனால கரண்ட் பில்லு ஓரளவுக்கு சேவிங்காக இருக்குது. ஓகே. இந்த முறையில் தான் நான் வந்து எல்லா நாட்டுக்கோழிகளில் வாத்தும் பொறிக்க வச்சு நான் பண்ணையும் வச்சு நான். இன்குபேட்டரோட ப்ரைஸ் எவ்வளோ? இது இன்குபேட்டர் ப்ரைஸ் வந்து இது 500 எக்ஸ் கெப்பாசிட்டினால ஆக்சுவலாக 480 எக்ஸாக்டாக இது வந்து 42,000 ருபீஸ் வருதுங்க. ஓகே 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 ஓகே. இது இங்கே லோக்கல் கோயம்புத்தூர்லேயே பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட் வந்து ஆச்சிங் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஓகே ஓகே. மற்றது கம்பேர் பண்ணும் போது நிறைய வரமாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. சிலதெல்லாம் வந்து ஊனமாக கோழிங்க வருது. ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோலு எல்லாமே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் சேஞ்சிங் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து சரியான விகிதத்தில் அதுக்கு சூடும் ஈரப்பதமும் சேர்ந்ததுனால
சரியான முட்டைங்க வந்து 100% கரெக்டாக பொரிக்கும். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிற முட்டைங்களை நாங்கள் முதலே பார்த்து கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்து ஒரு 10 நாளைக்குள்ளே செக் பண்ணுவோம். அதில் ஆகலைன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆகிட்டு அது கூடி அது வராத ஃபெயிலியர் ஆட மட்டும் நாங்கள் எரிஞ்சிருவோம். அது 1-2 தான் வரும். மற்றபடி வந்து 100% இது வந்து பொரிக்கிறதுக்கு இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்குபேட்டர். குஞ்சு பொரிச்சோன்னா அடுத்தது ஸ்டேஜ் வந்து ப்ரூடிங் போடுவோம். அந்த ப்ரூடிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு ட்ரம் மாதிரி இருக்கும். அது நான் இப்போ இங்க வைக்கல, அது தனி ரூம் வச்சிருக்கேன். அது மழையில் நனைஞ்சதுனால நான் இப்போ அதை வைக்க முடியல. இப்போ இந்த குஞ்சுக்கு டைம் இருக்கு. இந்த குஞ்சு பொரிச்சோன்னா அந்த ப்ரூடிங் ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்ல வந்து 100 வாட்ஸ் பல்பு போட்டுட்டு அந்த 100 வாட்ஸ் பல்புக்குள்ள அந்த ஹீட்டுக்குள்ளவே அந்த குஞ்சுங்க இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்குக்குள்ள வந்து F1 தடுப்பு மருந்து போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஐபிடின்ற இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 12வது நாள் போடுவோம். அதுக்கப்புறம் 20 நாளுக்கு மேலே வந்து லொசோட்டா மருந்து மெடிசன் போடும். இந்த 3 தடுப்பு மருந்துகளும் கண்டிப்பாக இந்த கோழிங்களுக்கு போட்டோம்னா பின்னால் வந்து வர நோய்களில் இதை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் வராது. இந்த சீசன் மாறும் போது எல்லா கோழிகளுக்கும் வரக்கூடிய இந்த வெள்ளைக்கழிச்சல் இதெல்லாம் வந்து லொசோட்டா மூலிமா தடுக்கலாம். சளி வர்றதும் வந்து இந்த மெடிசனில் வச்சு தடுக்கலாம். முக்கால்வாசி பிரச்சனையே சின்ன குஞ்சுகளில் இதெல்லாம் தடுத்து விட முடியும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க கோழி குஞ்சுலாம் வந்து? கோழி குஞ்சுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரலாம் கொடுக்குறோம். ஒன்றைங்களா? இல்லை, ஒரு மாத குஞ்சுகள் வந்து 150 ரூபா ரேட்டில் கொடுக்குறோம். 300 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வளர்க்குற கோழிங்களை வந்து 300 ரூபான்னு கொடுக்குறோம். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் வந்து கிலோ 450 ரூபான்ற கணக்கு போட்டு எவ்வளோ வெயிட் வருதோ அவ்வளோ வெயிட் கொடுக்குறோம். வாத்து எவ்வளோ? கூஸ் வாத்து வருது. கூஸ் வாத்து நம்ம இன்னும் சேல்ஸ்க்கு நான் வைக்கல. இப்போ தான் நான் என்னோட இதில் வந்து ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அது நல்ல வளர்ச்சி வந்த உடனே அதுக்கு தனியாக ஒரு இன்குபேட்டர் போட்டு வெறுமனே வாத்துக்களுக்கு மட்டும் தனியாக வச்சு அதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸடு ஹியூமிடிட்டி செட் பண்ணிட்டேன்னா அதில் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அதுக்கு தனியான இன்குபேட்டரும் கோழி முட்டைக்கு தனியான இன்குபேட்டரை வச்சு வாத்தை டெவலப் பண்ணுவேன். இப்போ கோழி மட்டும்தான் சேல்ஸ்க்கு வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் கோழி குஞ்சு எதுனா வேணும்னா என் நம்பருக்கு டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து நான் எந்த ஊர் வேணுமோ நான் சப்ளை பண்ணுறேன். ஓகே, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இல்லை, உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி.